குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இல்லையா? அதை மாற்ற மாதத்திற்கு 2 முறை கிடைக்கும் இந்த வாய்ப்பை உபயோகப்படுத்திக் கொள்ளவும். இது தெரிஞ்சுக்கிட்டா உங்க வாழ்க்கை செட் ஆயிடும். அது என்ன வாய்ப்பு வாங்க வீடியோல பார்க்கலாம். பிரதோஷம் என்பது ஒவ்வொரு மாதமும் இருமுறை வரும் மிகவும் புனிதமான சிவபெருமானின் அருள் நிறைந்த நேரமாகும். இந்த பிரதோஷ காலம் மாலை சூரிய அஸ்தமனத்தை சுற்றிய நேரத்தில் நடைபெறும். அப்போது சிவபெருமான் மற்றும் நந்திதேவர் ஆகியோருக்கு செய்யப்படும் வழிபாடு மிகுந்த பலனை தரும் என்று புராணங்கள் கூறுகின்றன. இந்த நேரத்தில் பக்தர்கள் சிவன் கோயிலுக்கு சென்று அபிஷேகம், ஆராதனை செய்து ஓம் நமசிவாய என மனதார ஜபித்து வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து நந்தியின் காதில் தங்களின் வேண்டுதல்களை சொல்லுவது மிகவும் சிறப்பானதாக கருதப்படுகிறது. பலர் அன்று விரதம் இருந்து மாலை நேரத்தில் மட்டுமே சாப்பிடுவது வழக்கம். அதே சமயம் இந்த புனித நாளில் அசைவ உணவு சாப்பிடுதல், கோபம் கொள்வது, சண்டை போடுவது, தீய சிந்தனைகள், பொய் பேசுதல், பிறரை புண்படுத்துதல், குறிப்பாக பிரதோஷ நேரத்தில் தூங்குதல் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இந்த நேரம் ஆன்மீக சக்தி அதிகமாக இருக்கும் நேரமாக கருதப்படுகிறது. பிரதோஷ வழிபாட்டை உண்மையான பக்தியுடன் செய்தால் பாப நிவர்த்தி ஏற்பட்டு மன அமைதி கிடைத்து குடும்பத்தில் சாந்தி மற்றும் வளம் பெருகி திருமண தடை போன்ற பிரச்சனைகள் நீங்கி ஆரோக்கியம் மற்றும் ஐஸ்வர்யம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. ஆக இனி மறக்காமல் பிரதோஷத்துக்குச் செல்லுங்கள்.